ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் இப்படியாக கூறப்படுகிறது. 1 யோவான் 2 அதிகாரம் 25 வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். கடவுள் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று. இன்னொரு வசனம், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அங்கே அளிப்பேன் என்று சொன்னவர் இங்கே இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறாராம். உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துக்கும் நித்திய ஜீவனை தேவன் கடவுள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் எங்க இருக்கிறதா? அவருடைய குமாரனில் இருக்கிறதா. என்னடா சொல்ற? தேவன் ஒருவர் என்கிற, கடவுள் ஒருவர் என்கிறோம் எல்லாரும். தேவனுக்கு எப்படி குமாரன் என்று நீங்கள் கேட்கலாம். இங்கே குமாரன் என்று கூறப்படுவது யாரை என்று நாம் பார்க்கும்போது வேதம் கூறுகிறது. யோவான் 1 அதிகாரத்தில் 18 வசனம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் இருக்கிற அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே யோவான் 1 அதிகாரத்தில் 1 வசனத்தில், ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அதாவது ஆதியில் ஒரு வார்த்தை இருந்ததா, அந்த வார்த்தை யார் இடத்தில் இருந்ததா? தேவனிடத்தில் இருந்ததா. அந்த வார்த்தையே தேவனாக இருந்ததாம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்படி என்றால் ஆதியில் என்னதான் இருந்திருக்குது? அது நானே கர்த்தர் என்கிற வார்த்தை தான் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில், அவரிடத்துல தான் இருந்திருக்கு. அந்த வார்த்தையே என்னவா இருக்கிறதா? தேவனாக இருக்கிறது. அந்த வார்த்தை தான் மாம்சமானது என்று யோவான் 1 அதிகாரம் 14 வசனம் கூறுகிறது. அந்த வார்த்தை மாம்சமானது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று வசனம் கூறுகிறது. அந்த வார்த்தை மாம்சமானது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மாம்சமானவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் இந்த பூமியில் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்து வந்தார். அவரை குறித்து ஒரு வசனம் கூறுகிறது. வெளிப்படுத்துதல் 19 அதிகாரம் 13 வசனத்தில், இரத்தத்தில் துவைக்கப்பட்டிருந்த வஸ்திரத்தை தரித்திருந்தாராம். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என்னவா? தேவனுடைய வார்த்தை. தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை தான் என்னவா இருக்கிறதா? தேவனாக இருக்கிறது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுவார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அதோடு முடிஞ்சு நானே அவர் என்பார். தேவன் தான் என்னவா இருக்கிறாரா? குமாரனாக இருக்கிறார் ஒழிய தேவனுக்கு குழந்தை குட்டிகள் கிடையாது. ஏன்னா அவருக்கு கல்யாணம் முடியல. அவர் தான் தேவனாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியாகவும் செயல்படுகிறார். அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தான் என்ன இருக்குது? நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறும்போது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அவைகள் நம்மளை குறித்து தான் சொல்லப்படுகிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அவைகள் அந்த செவி கொடுக்கிற ஆடுகளுக்கு தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். வேதம் இப்படியாக கூறுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். ஒரு மனுஷனும் நரகத்திற்குள் போயிடக்கூடாது அப்படின்பதற்காக தான் தேவனுடைய குமாரனை நமக்கு தந்தருளி அவர் மூலம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனா இருக்கிறான். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இன்று நாம் தேவனுடைய குமாரனை உடையவனாக இருக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு கொடுக்கிற இந்த நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறோமா என்பதை இன்று நாம் சிந்திக்க வேண்டும். தேவனுடைய குமாரன் யார் என்றால், நான் சொல்லியிருக்கிறேன், தேவன் தான் குமாரனாக வெளிப்பட்டு இருக்கிறார். தேவன் தான் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை தான் மாம்சமானது. அந்த மாம்சமானவர் தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் யாருதான்? நமக்காக குமாரனாக வெளிப்பட்ட கிறிஸ்து இயேசு. ஹல்லேலூயா. நாம் ஏற்கனவே எதுலதான் இருக்கிறோம்? மரணத்தில், ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவான தீர்ப்பில தான் இருக்கிறோம். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உண்டானது. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் நமக்கு உண்டானது. நமக்குள் அப்ப ஜீவன் இல்லை, மரணம் தான் இருக்குது. நம்ம டைரக்டா நம்ம தீர்ப்பு நாளுக்கு போகும்போது என்னதான் நடக்கும்? நம்மளை நரகத்தில் தான் தள்ளுவார்கள். நித்திய நரகம் என்று ஒன்று இருக்கிறது, நித்திய வாழ்வு, அதாவது சொர்க்க வாழ்வு என்று ஒன்று இருக்கிறது. அந்த ரெண்டு எதாவது ஒரு ஆப்ஷனுக்குள்ள போக வேண்டும் என்றால் நாம் முதலாவது தீர்ப்பு நாளுக்கு போக வேண்டும். அந்த தீர்ப்பு நாளில் போகும்போது நம்மேல் மரணம் என்கிற ஆக்கினை தீர்ப்பு நமக்கு மேல் இருந்தால் நாம் தீர்ப்பு நாளில் போகும்போது எங்கேதான் சென்று விடுவோம்? நரகத்திலும் சென்று விடுவோம். நமக்குள் ஜீவன் இருந்தால்தான் நாம் தீர்ப்பு நாளில் போகும்போது நாம் எங்கே போக முடியும்? நீதியான தீர்ப்புக்குள், சொர்க்கம் என்கிற
அந்த பரலோகத்திற்கு போக முடியும். அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை காக்கும்படியாக தேவன் நமக்கு என்னதை கொடுக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதை நாம் இப்போது இருக்கிற இந்த வாழ்க்கையிலே தான் நாம் பெற முடியும். இந்த வாழ்க்கையில் நாம் பெற்றால்தான் தீர்ப்பு நாளுக்குள் போகும்போது நாம் எங்கே போக முடியும்? சொர்க்கத்திற்குள் போக முடியும். இல்லை என்றால் நாம் எங்கே தான் போவோம்? தீர்ப்பு நாளில் நரகத்திற்குள் தான் போவோம். ஏன்னா நம்ம மேல என்ன இருக்குது? ஏற்கனவே மரணம் என்கிற ஒரு கட்டு இருக்கிறது. நம்மில் ஆக்கினை தீர்ப்பு என்கிற ஒரு கட்டு இருக்கிறது. இது எதனால் உண்டானது? ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் தான் உண்டானது. இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படுகிறதுனால் நமக்கு என்னது உண்டாயிட்டு? ஜீவன் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததுனால் நமக்கு ஜீவன் உண்டாச்சு. அந்த ஜீவனை தான் நமக்கு தருகிறார். நமக்கு அந்த ஜீவனை தருகிறார். அதை நாம் பெற்றுக்கொண்டால்தான் நாம் தீர்ப்பு நாளுக்குள் போகும்போது நமக்கு சொர்க்கம் என்கிற ஒரு பரலோகம் கிடைக்கும். இல்லை என்றால் நாம் நரகம் என்கிற அந்த நித்திய நரகத்துக்கு தான் போவோம். என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டால்தான் நாம் ஜீவன் உடையவர்கள். இல்லை என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம்? இப்போது ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உடையவர்களாக இருக்கிறோம். மரணத்தில் தான் இருக்கிறோம். பாவத்தினால் மரணம் உண்டானது. அந்த மரணத்தில் தான் இருக்கிறோம். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பாராக. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவரை விசுவாசியுங்கள். Thank you. God bless you.